வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது புட்டா டிசைன் தான். அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து கட்டிங் குந்தன் ஸ்டோன் வந்து திலகம் வந்து ஒட்டி காய வச்சுருக்கேன். அப்புறம் வந்து சுகர் பீட் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒன்று ஒன்றா வச்சு நம்ம இந்த திலகத்தை சுற்றி வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். ஒன்று ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஒன்று இல்லைன்னா 2 அப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த ஷார்ப்னஸ்ட்டை வரும்போது கண்டிப்பாக 1 மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளெயின் ஸ்டிச் போட்டுருங்க. போட்டுட்டு பக்கத்தில் கொண்டு வந்து அந்த 2 பீடுக்கு இடையில் ஸ்டிச் கொடுத்துட்டு பிளெயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்புறம் அகைன் திருப்பி 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். கம்மு போட்டு ஒட்டி இது பண்ணனால கொஞ்சம் ஊசி வந்து உள்ளே இறங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். அடுத்து வந்து இந்த பாருங்கள் 3 நம்பர் பீடு சுகர் பீடு 3 நம்பர் பீடு சுகர் பீடு அப்படி வச்சு நான் எடுத்திருக்கேன். இந்த திலகம் போட்டோம் இல்லையா, அதில் பாதியிலேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு 3 நம்பர் பீடு ஒரு சுகர் பீடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே பின்னாடி டேர்ன் பண்ணி கொண்டு போயிட்டு அதுக்குள்ளே ஒரு லாங் ஸ்டிச் போட்டு பக்கத்தில் ஒரு லாக் போட்டுருங்க. போட்டுட்டு அகைன் ஒரு 3 நம்பர் பீடு ஒரு சுகர் பீடு இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அகைன் திருப்பி பின்னாடி லாங் செயின் போட்டு பக்கத்தில் ஒரு லாக் போட்டு கொஞ்சம் லாக் போடுங்க. இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி தான் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிறக்காண்டி ரொம்ப ஸ்லோவாக போட்டு உங்களுக்கு ஸ்டிச் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. அப்போ தான் புரியும். வேகமாக இது பண்ணால் புரியாது. திருப்பி பின்னாடி கொண்டுட்டு போய் ஒரு லாங் செயின் ஒரு லாக் போட்டு அடுத்து ஒரு சுகர் பீடு ஒரு 3 நம்பர் பீடு வச்சு ஒரு லாக் பின்னாடி அகைன் கொண்டு போகிறீங்க. ஒரு லாங் செயின் போடுறீங்க. ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அகைன் ஒரு சுகர் பீடு ஒரு 3 நம்பர் பீடு ஒரு சுகர் பீடு இந்த மாதிரி வச்சு போடுறீங்க. திருப்பி லாங் செயின் ஒரு லாக். இது வந்து இந்த மாதிரி ஸ்லீவில் கொடுக்கும்போது ரொம்ப கிராண்டாக தெரியும் உங்களுக்கு. ஒரு பார்டர் லைன் மட்டும் கொடுத்துட்டு இந்த புட்டாஸ் அங்கங்கே கொடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த புட்டாஸ் வந்து ஆஃப் பீடு எடுத்திருக்கேன். ஆஃப் பீடு எடுத்து அதை வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஆஃப் பீடில் 5 நம்பர் பீடு தான் எடுத்திருக்கேன். 5ஆம் நம்பர் பீடு அதை எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். அதை அப்படியே லாக் பண்ணியாச்சு. இதை நீ சுற்றி சுகர் பீடு கொடுக்கணும். வாங்க எப்படி கொடுக்குறேன்னு பார்க்கலாம். இப்போ உங்களை த்ரெட்டை உள்ளே கருந்து எடுத்துக்கோங்க. கிளாத் லூஸ் ஆனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதனால் கிளாத்தை நல்லா டைட்டாக வச்சு போடுங்க. இப்போ 2 பீடாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும்.
நீடில் வந்து எப்பயுமே நல்லா ஸ்ட்ரைட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் 90 டிகிரியில். இப்போ இந்த ரவுண்ட் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ எண்ட் நாட் போட்டுடலாம். எண்ட் நாட்டு போட்டாச்சு. இப்போ வந்து எண்ட் நாட் போட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம இது வந்து ஆஃப் சர்க்கிளுக்கு வந்து 3 நம்பர் பீடு கொடுக்க போகிறோம். இந்த ஆஃப் சர்க்கிள் வந்து 3 நம்பர் பீடு மட்டும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு பேக் செயின் ஸ்டிச் போட்டுட்டு இந்த மாதிரி ஆஃப் சர்க்கிள் வந்து 3 நம்பர் பீட் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு எண்ட் நாட் போடுறோம். எண்ட் நாட் போட்டாச்சு. மேலே வந்து நம்ம வந்து முக்கன் டைப் மேலே வந்து ஒரு சுகர் பீடும் 3ஆம் நம்பர் பீடும் ஒரு சுகர் பீடு வச்சு நாட் போடுறோம். நாட் போட்டாச்சு. இப்போ கீழே நீங்கள் எப்படியே விட்றதுனாலும் விட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கிராண்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்ம புட்டாஸ் கொடுத்துக்கலாம். கீழே ஒரு முக்கன் டைப்பில் வர மணிக்கு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். இதுவும் ஸ்லீவில் வந்து புட்டாஸ் கொடுக்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பாருங்கள் இந்த டிசைன், இந்த புட்டாஸ் டிசைன் எப்படி இருக்குது. இந்த 2 புட்டாஸும் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி தான் புட்டாஸ் போடணும் ஸ்லீவ்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, தேங்க்யூ. ஏதாவது சந்தேகம் டவுட்னா என்கிட்ட கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.